உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சேலையா? இதுதான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னு கேளு. என்னது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா ரெண்டு சர்ப்ரைஸ். ரெண்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்கியாச்சு. ஸோ வீட்டில் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஓகே. ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த மண்ணடி வீடியோஸ்லாம் நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. ஃபீட்ல எல்லார் ஃபீட்லேயும் அதுதான் வருது. அதை பார்த்ததுலேருந்து அதை பார்த்ததுலேருந்து அம்மாவுக்கு வந்து அந்த மண்ணடி இஃப்தார் ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம், ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இதை சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணோம். எப்படி என் தம்பி? ஏன் கார் தரையில் வைக்க மாட்டீங்களா? டயரில் தான் வைப்பீங்களா? என்னென்ன பண்றான் பாருடா உன் காரை. இவன் ஏண்டா கடவுள் கொடுத்த ஹைட்டு பத்தலையா உனக்கு? 6.2 அங்குலம் இருந்துக்கிட்டு டயர் மேல வரையறோம். போன் சரியில்லையா? சரியா கேட்கல. நீயே கொடு. நீ தானே வாங்கின. பரவாயில்ல, நீ கொடு. இரு இரு வந்தோம். என் உயிரை வாங்கி தானே பழக்கம், அதுவும் வாங்க மாட்டானே. எதிர்பார்க்கவே இல்லை. பல வருஷம் கழிச்சு இந்த வாட்டி வந்து அவ சும்மா மட்டும் வரல, லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கா. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. நான் நீயே கொடுன்னு சொன்னேன். பராக் போட்டு வந்திருக்கா. பராக் என்ன கலாய்க்கிறதுக்கு தான் வெளில வந்தியா? இல்ல வந்து வா வா கூப்பிட்டான் ஒருத்தன். திருப்பி கேட்கலாமா? நீ கலாய் வாங்குறதுக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வந்தியா? நான் வந்து நீ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சேலையா? சேலையா? சரி சேலை தான் கொடு. சேலையா? இந்த அப்பா என்னது பீரோவா எவ்வளவு வச்சிருக்கா? நேத்து தானமா 2 கொடுத்தேன். என் பையன் 2 கொடுத்தான். நீ மூறியோன்னு பார்த்தேன். கண்ணமுடு. சர்ப்ரைஸ். சோறு சோறு சோறு. இன்னைக்கு வந்து நீங்க சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்ட். நீ தானே அதான் சமைக்காத, கொஞ்ச நேரம் கொடுத்து சமைக்கலாம், வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னானா? அவனுக்கு தெரியும். மண்ணடி வீடியோ பார்த்தல, எனக்கு இந்த கறியெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றாங்க, என்னை கூட்டிட்டு போறியான்னு கேட்டியா? ஸோ உனக்காக இஃப்தார் பாக்ஸ். ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். வாங்க சாப்பிடலாம். ஸோ இது ரெண்டில் எது சூப்பராக இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து இது 2 மட்டும்தான் வந்து 24 ஹவர்ஸில் எங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் பேசும்போது உங்களை காட்டணுமா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வாங்கின ஃபுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டேங்க. தலப்பா கட்டி பார்த்தேன், அப்புறம் ஃபோன் பண்ணி நிறையா கடைக்கு கேட்டேன். ஃபசாரி கேட்டேன், ஃபருசி கேட்டேன், புகாரி கேட்டேன், காப்பர் கிச்சன் கேட்டேன், யாமொய்தீன் கேட்டேன். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, நோம்பு டைம் அப்பதான் வந்து விற்கிறாங்க. அதாவது ஒரு 4 o'clock மேலே தான். 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் டைம் அப்பயே இதை சாப்பிட்டு பார்க்கணும், ஏன்னா அப்போதான் லஞ்ச் அப்போதான் நல்லா சாப்பிடுவோம், அதனால அப்போ சாப்பிடலாமேன்னு சொல்லி கேட்டால் வெறும் தலப்பாக்கட்டியும் பாபிக்யூ நேஷனில் மட்டும்தான் இமீடியட்டாக கொடுத்தாங்க. மற்ற இதுலலாம் வந்து சாயங்காலமாக வாங்க சார், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தருவோம்னாங்க. ஸோ உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வேணும், எங்களை மாதிரியே நீங்களும் மத்தியானம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சது. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுவும் நாங்கள் மத்தியானம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதோட எக்ஸ்க்ளூசிவான ரிவ்யூ வந்து லட்டூஸ் கிச்சனில் வருது. ஸோ நீங்களும் இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணோம். இது 2த்துல ஏதாவது ஒன்றுனா அவங்க ரிவ்யூ பாருங்கள். முதல்ல லிங்க் ஒன்று நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் எது பிடிச்சிருக்கோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். என்ன சாப்பிட எல்லாம் போயிட்டு இப்போ திருப்பியும் ஆண்டியை ஏதோ சமைக்கிறாங்க. இஃப்தார் பாக்ஸ் நல்லா இல்லைன்னு நான் சமைச்சது தான் உங்களுக்கு. இஃப்தார் பாக்ஸோட எங்களுதே நல்லா இருக்கும்டான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். நான் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்னங்க உங்கள் சர்ப்ரைஸ் இப்படி ஆயிடுச்சு? நான் சர்ப்ரைஸ் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருக்க கூடாது, நான் வந்து டின்னருக்கு பிளான் பண்ணியிருக்கணும். 6 மணிக்கு மேலே தான் இன்னும் பெஸ்ட். ஆமாம், டின்னரில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இஃப்தார் தான் சாப்பிடணுன்றதுனால இதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு ஆப்ஷனா இருக்கு. இனிமே அம்மா வாழ்க்கையில இஃப்தார் பாக்ஸ் சாப்பிடவே மாட்டேன், ட்ரை பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் சிக்கனை பொரிச்சு வச்சுட்டு, கொஞ்சம் தயிர் பச்சை வச்சுட்டு, ஒரு அல்வா செஞ்சு வச்சுட்டு, இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க அதுல. ஓ, இஃப்தார் பாக்ஸ நானே செய்றேன்றீங்களா? லட்டூஸ் கிச்சன் இஃப்தார் பாக்ஸ் விரைவில். இந்த பக்கம் பேர்ச்சம்பழம் கொஞ்சம் வச்சு நானே ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வயிறு ஃபுல்லா சாப்பிடுவேன். நீ சாப்பிடி வாடாத.
இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இது வந்து பிரியாணி கஞ்சி, சாமை அரிசியில. பிரியாணி கஞ்சினா நான்வெஜ்ஜா? பிரியாணி கஞ்சினா நான்வெஜ்னு கிடையாது. புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டாலே அது பிரியாணி தான். அப்போ அது நான்வெஜ் கஞ்சி மாதிரி டேஸ்ட் இருக்கும், ஆனால் இது வெஜ்ஜு கஞ்சி. ஆமா, வெஜ்ஜு. கறி மட்டும் போடல. இதில் வந்து சிக்கன் பீஸ் கூட குடிக்கிட்டே போடலாம், ஆனால் நான் போடல. இப்போ இந்த சர்ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காதனால மறுபடியும் நான் இன்னொரு இஃப்தார் பாக்ஸ் எடுத்துட்டேன். ஐயா சாமி ஐடியா கொடுக்கவா? அவங்க வந்து இஃப்தார் பாக்ஸுக்கு ஆசைப்படல, நம்ம தான் தப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அவங்க ஆசைப்பட்டது அந்த மண்ணடி பொரிச்ச சிக்கன்லாம். மண்ணடி பொரிச்ச சிக்கன்லயே எல்லாம் உனக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கும்னு சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி நம்ம ஒரு கடையில விங்ஸ் ஃப்ரைடு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதுல ஒரு 4 பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தா கூட எங்க அம்மா ஹாப்பியா சாப்பிட்டுருவாங்க. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, இப்பதான் ஒண்ணு சொதப்பி இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் டைம் உனக்கு நான் ஃப்ரைட் சிக்கன் வாங்கி வரேன். அதுவும் நல்லா இல்லைன்னா என்ன ஆண்டி பண்ணுவீங்க? கடையில சாப்பிடுறதே விட்டுருவேன். இல்ல, ஆனா அதுக்கு வந்து நான் கேரண்டி அங்க சூப்பரா இருக்கும். இனிமே யாரும் என் வீட்டு பக்கம் சோத்து போட்டு தூக்கிட்டு போட்டு அனுப்புறோம் உங்களுக்கு. என்ன இப்படி வாழைப்பழம் சாப்பிட வச்சுட்டீங்க? நல்ல வேலை ஒரு டசன் பச்சை வாழை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பீஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு புஸ்தா தூக்கி வச்சுட்டு 2 கோலா வந்து ஒரு பீஸ் தான், ஒரு 3 குட்டி குட்டி பீஸ் சிக்கன் பொரிச்சு. கரெக்டு தான், ஆனா பார்பிக்யூ நேஷனுக்கு இவர் பரவாயில்ல. 3:30க்கு ஏதோ சாப்பிட்ற மாதிரியாவது இருந்துச்சு. பார்பிக்யூ நேஷன் 5:15 ஒண்ணுமே இல்லை. அது பிரியாணியும் சாப்பிட முடியல. நம்ம காசு தரணுமா? ஆமா, நம்மளுக்கு தானே பேக் பண்ணி தரோம், அப்ப தரணும் தானே. வாங்க மாப்பிள்ள, பிரியாணி கஞ்சி சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கும். ஓகே, இதோட ரெசிபி வந்து உங்க சேனல்ல இருக்கா? இப்போ போட்டுருவோம். ஓகே, அப்போ இன்னைக்கு சாயங்காலம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது லட்டூஸ் கிச்சன்லேயும் வந்து இதோட ரெசிபி இருக்கும். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி வந்து பார்பிக்யூ நேஷன் தலப்பா கட்டின்னு வாங்குறதுக்கு பதிலாக இந்த ரெசிபியை பண்ணி வீட்லேயே நீங்கள் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. இல்லைப்பா, அதை நீங்கள் தானே சொல்லணும். ஆமாம், அது 2த்தையும் நான் சாப்பிட்டதுக்கு பேசாமல் இதை சாப்பிட்றலாம் போல. ஏன்னா ஒரு வீடியோல போடுறீங்களா, நொந்த வச்சுட்டீங்களே மசாலா ஐட்டமா கொடுத்து எவரெஸ்ட குடுக்குறீங்க. ஐயோ வாய்னா அவர் வெங்காயம் வேற. அந்த வெங்காயம் என்னமா இருக்கிறதுலே கொடுமையான ஒரு ஆனியன் பவுடர். ஐயோ, ஆனியன் பவுடர் கொடுத்தேன், பாப்ரிக்கா கொடுத்தேன். அந்த நாக்கு டேஸ்டே இருந்திருக்காது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? அந்த இஃப்தார் பாக்ஸுக்கு இது ஆம்பூர்லமா என்ஜாய். வந்து கொஞ்சம் லைட்டா எங்களோட சர்ப்ரைஸ் சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பாருங்க, இதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஜமாயிடுச்சு. நன்றி நீ சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன இப்ப அங்க ஆன்ட்டி சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணு. அந்த பார்பிக்யூ பிரியாணியும் அந்த டேட்ஸையும் சாப்பிட்டு நாக்கு வெறுத்துச்சு சாப்பாடு. ஏன்டா இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ண என்ன நானே நொந்து. சரி, பார்பிக்யூ நேஷன்ல தயவு செய்து பண்ணிடாதீங்க. அவ கையில வச்சிருக்கிறது தான் ட்ராமா கேர். ட்ராமா கேர்னா இததான் குடிச்சா என்னோட சோல் ஃபுட்ஸ். அம்மா கையால சாப்பிட்டு அந்த நாக்கை திருப்பி நார்மலுக்கு கொண்டு வர. நீ வந்து சாப்பிட்டதுல எங்க அம்மாக்கு இருக்கும். உங்களே நான் கேட்டேனா? இஃப்தாரை இனிமே மறக்க மாட்டாங்க ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் இஃப்தார் பெஸ்டா இருக்கு. அவர் 2 எடுத்து கொடுத்துட்டா, நீ என்ன பண்ண போற? இது எதுக்குன்னு கேளு. எதுக்கு? சும்மா மகளிர் தினத்துக்கு. எது? நானும் தான் மகளிர். எனக்கு எங்க நீ வந்து இந்த மாதிரி மகளிர். அப்ப நானும் தான் மகளிர். இந்த மாதிரி எடுத்து நீ ஏன் கொடுக்கல? சரி வா போலாம். சுத்தி பார்த்து எடுத்துட்டு வரலாம். என்ன நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, பொசுக்குன்னு அவளுக்கு வாங்கி தரேன்ட்டீங்க. அவன் உஷாரா இருக்காயா? நல்லா இருக்கு. Not my type. Amma type. மாமா மட்டும் தான் கொடுப்பாங்க, நானே எடுத்துன்னு வரேன். என்னது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா 2 சர்ப்ரைஸ். எதிர்பார்க்காத ஏதோ பொம்மை குச்சி கொம்பு அது மாதிரியா? பொம்மை குச்சியா? ஹோம் டெக்கருக்கு வீட்டுக்கு ஒண்ணுதான் வாங்கினேன், இன்னொன்னு வாங்கி கொடு. நானே வாங்கினா இப்ப பொம்மை வாங்கி தர போறியா? போடுவேன். என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் பேர் சொல்லிட்டு போனா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்?
இல்ல எனக்கே தெரியலையே, கூடவே இருந்தியடா செவ்வாழை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹோம் டெக்கார்ல என்ன இருக்குமாப்ல? பாப்போம் என்னவா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொரு 2 இஃப்தார் பேக் வந்து கார்லயே வச்சு இப்ப தரும். இஃப்தார்னா பேக் பேக்கா ஓடி போயிடுது. எனக்கு வேணாம் அந்த இஃப்தார் வேணாம், இதான் பரவாயில்ல. நோம்பு சாப்பாடே வேணாம். யாராவது பாய்ங்க வீட்டுல செஞ்சு ஒரு பிரியாணி கொடுத்தோட ஆசையா சாப்பிடுறோம். பாய் யாராவது பாக்குறீங்கன்னா பாய் பிரியாணி கொடுங்க பாய். இங்க நம்ம பாய் இருக்காரு, இவர் போனாருனாலே எதுவுமே அக்கா கெட்டுமே கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. நல்லா இருக்கும், சூப்பரா. என்ன சர்ப்ரைஸ் இது? சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. தண்ணி பாட்டிலா? வாட் இஸ் திஸ்? ஷாம்பு. அது கலர் கேரா? கலர் பார். கலர் பார். கலர் பார் கலர் கேர்னு படிச்ச ஒரே ஆளுங்க. கண்ணாடி போடுன்னு எத்தனை வாட்டி நெயில் பாலிஷ் ரிமூவர். இதுதான் நான் எதிர்பார்த்திருந்தேன். ஏன்னு கேளு, என் காலை பத்தியா நெயில் பாலிஷ் வச்சு போகாம இருக்கு. சரி இது வாங்கிட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொன்னு சக்சஸ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல இத தொடச்சு வச்சுட்டு புதுசா வெயின்னு வாங்கி கொடுத்துறேன். அன்னைக்கு உன்னோட நெயில் பாலிஷ் திறந்து பார்த்தேன், கட்டி போயிருந்தது. அதனால அது எந்த இல்ல உக்காது. உலகத்துல எங்க அம்மா இந்த ஒரு நெயில் பாலிஷை தவிர வேற எதையும் நான் வைக்க மாட்டேன்னு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இல்ல, பர்கண்டி இதுதான் வைப்பேன். சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு. இந்த கலரே வைக்க மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு கூட இதான் வைப்பேன். வச்சேன் பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டாலும் வெள்ளை கலர்ல மஞ்சள் கலர்ல எனி காஸ்டியூம், என் கை கால்ல மெரூன் கலர் நெயில் பாலிஷ். ஏன் மெரூன் நெயில் பாலிஷ்ல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அட்ராக்ஷன்? அட்ராக்ஷன்லாம் கிடையாது. கலரா வச்சா என்னவோ சொல்லி கிண்டல் பண்ணிடுவாங்கப்பா. கமெண்ட் வந்தாலே கண்டுக்கிறது இல்லையா, கிண்டல் பண்ணிடுவாங்க. எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நம்மளுக்காக வாழணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளது செய்யணும். ஏன்னா ஒரே வாழ்க்கை. ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே. எழுதிருங்க. மாப்பிள்ளைக்கு எப்படிதான் இந்த நானும் உதயம் கேமரா தூக்கணும்னு வருது தெரியல. ஏன் அப்ப நார்மலா பேசும்போது எனக்கு வரல, கேமரா தூக்கினா மட்டும் வருது. பதில் சொல்லுங்க. ஏன்னா என்ன கலாய்க்கிறதுக்கு நான் எங்க கலாய்ச்சேன்? நான் வந்து ரியாலிட்டிய சொல்றேன். நீங்க வந்து வேற யாரோ ஏதோ சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடணும். அடுத்த வாட்டி கலர் வேணும் தாடி வச்சுக்கிறேன். நீ நாங்க எல்லாம் சொல்லி கேட்காம மாப்பிள்ளை சொன்னோம், நீங்க மாறிட்டேன். வச்சுதான் பார்க்கலாமே என்னல வேற கலர். அப்ப நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, அதை நானும் கை கால்லாம் தடவி காமிக்கிறேன். கலர் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், வாங்கணும் வந்துருச்சு. சௌபி பாஸ் ஆயிட்ட. சௌபி எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். பேசாம நீ என்ன பண்ணு, வெளியில எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு வந்து உங்க அம்மா எவ்வளவு சமைச்சு போடுறாங்க, ஒரு வாட்டியாவது நீ உட்கார வச்சு சமைச்சு போட்டிருக்கியா அப்படின்னு. இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். சமைப்பாளே சமைப்பா, சமைப்பா பாதியில எனக்கு சமைக்கணும் போ அப்படின்னு நானே வந்து பிடிங்கிப்பேன். அவ சமைச்சு கொடுத்ததுல வந்து மோமோஸ், சிக்கன் மோமோஸ், பிராங்கி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, தந்தூரி சிக்கன், தந்தூரி சிக்கனு, அப்புறம் வந்து இன்னும் செய்வாள ரொம்ப பிடிக்குமே அது பானிபூரி, மசாலா பூரி, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. சூப்பரா இருக்கும். இந்த லாக்டவுன்ல எல்லாம் பார்த்தா தினம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுப்பா. நான் கூட போஸ்டா போட்டு உங்களை வெறுப்பேத்துவேன். சரி, லாக்டவுனுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் இருக்க கூடாதா அப்படி? அப்பெல்லாம் எனக்கு வீடியோ கிடையாது. இல்லைன்னா வீடியோல அடிச்சு தள்ளி இருப்பேன். இல்லைன்னா நான் போட்டு ஒன்னும் வெறுப்பேத்திருப்பேன். ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கான், ஏன்டா என்னென்னமோ சாப்பிட்டு இருக்குன்றீங்க, ஒரு வருஷமா இந்த உலகத்துக்குள்ள வந்தேன், எனக்கு எதுவும் நீங்க தரலையேடா. உனக்கு சிக்கன் ரைஸ் தராங்க, என்னது வள்ளிக்கிழங்கு ரைஸ் தராங்க, அதுலயும் உப்பும் போட மாட்டாங்க, சாப்பிடும் போட மாட்டாங்க. உப்பு போட்டா உனக்கு முடி கொட்டுதா? இப்ப தின்னு தான் மிச்சம் பிஸ்கெட் கொடுத்ததுக்கு திருப்பி சொரிஞ்சு பொண்ணு வந்துருச்சு. அவனுக்கு இதே வேலை. அவனுக்கு என்னைக்கெல்லாம் அந்த ஸ்வீட் எடுக்கிறானோ, அப்ப அப்பா நீங்க பிஸ்கெட் கொடுத்தாருல, சொரிஞ்சு வந்த பொண்ணுதான். அது மாதிரி போன வாட்டி வரும்போது கொஞ்சம் பிஸ்கெட் மாமாவை ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டானுங்களா, திருப்பி சொரிஞ்சு நேத்தெல்லாம் ரத்தம். இந்த மாதிரி தான் உங்களோட வீட்டு பப்பியும் பண்ணுதுன்னு மறக்காம சொல்லுங்க. இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லுங்க, ஹெல்ப்ஃபுல்லா எங்களுக்கு இருக்கும். நாளை சந்திப்போம். நாளைக்கு மறுபடியும் வரலாமா? நான் அவங்கள சொன்னேன், முன்ன நான் சண்டே சந்திக்கிறேன். என்னை தட்டிட்டு நாளைக்கு சந்திப்போம்னா நாளைக்கு வரணும். மீண்டும் சந்திப்போமா? மீண்டுமா? வெஜ்ஜில சந்திப்போம். வெஜ்ஜு தானா? ஏன் என்று கேட்டால் பங்குனி உத்தரம். அந்த பங்குனி மட்டும் என் கையில கிடைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏமா ஆட்டுற?
நான் எங்கடியே ஆட்டுறேன், என் வயசுக்கு தானா ஆடுதுன்னு. ஐயோ சார், நான் ஸ்டாப்பா சிரிப்பாங்கடா, தயவு செஞ்சு சிரிப்பாங்கடா. அவங்க வயசு அவ்வளோ. அப்புறம் ஏன் ஆடுனுச்சு? அதுக்கு இன்னும் நான் இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கேன். இப்படி இப்படி ஆடினாதான் ஆடுவேன். நெயில் பாலிஷ் கையில வைக்க மாட்டாங்க, ஏன்னு சொல்லு. ஏன்? ஏன்னா சாமான்லாம் கழுவும் போது வேஸ்டா போயிருமா, அதனால காலில் மட்டும் வச்சுக்கிறேன். காலில் மட்டும் மோஸ்ட்லி நல்ல வேற கால்லயும் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா அங்கேயும் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இது பாத்திரம் இப்ப பாரு, நாளைக்கு ஒரு நாள் பாத்திரம் கழுவுனா போயிடும், இருக்காது. அதுக்கு எதுக்கு வைக்கணும்னு வைக்க மாட்டேன், காலில் வச்சுப்பேன், ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏதாவது கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? எப்படி அப்படியே கரெக்டா வைக்கிறீங்க? எல்லா பொண்ணுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்டா இதுக்கு கிளாஸ். அப்படியே காலுக்கு வச்சிரு சோபி.